குழந்தைகளுக்கு தொடர்கிறது. நெஞ்சு வலியோட சொல்றேன், 95 வயசுல பக்கெட்ல ஒண்ணுக்கு போயிட்டு பெரியார் வந்து எந்த மிதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்சாரோ பாடுபட்டாரோ அவங்க தூக்கி விட ஆசைப்பட்டாரோ அந்த இனம் தான் டாஸ்மாக் கடையை செத்துக் கொண்டிருக்கிறது, வலிக்கிறது. என் குழந்தைகளே, நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள். இன்னொரு பிறவி இல்லை. யாரா சொன்ன நம்பாதீங்க, இன்னொரு பிறவி இல்லை. இப்படி இருந்தா கூட நாயா பேயா புறப்பமா பண்டா புறப்பா தெரியாது. ஒரே பிறவி. இந்த பிறவில இதெல்லாம் பண்ணிடாதீங்க. 3 உதாரணம் சொல்றேன். எங்க நடிகர் ஜாதியில ஒருத்தன் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்க, ரத்தம் கொடுத்தாங்க. ரத்தம் ஒரு பக்கம் கொடுத்து ஒரு பக்கம் வெளியே போயிட்டே இருக்குது. ரத்தத்தை உடம்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று கேட்ட போது 10 வருஷமாக இவர் தொடர்ந்து தண்ணி அடிச்சாரு, சிகரெட் பிடிச்சாரு. நாங்க எத்தனை சிகரெட் பிடிச்சாருன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். 20 சிகரெட் உள்ள 2 பாக்கெட் ஒரு நாளைக்கு, மது பாட்டில் காலையில் 1 நைட் 1, டோட்டல் பண்ணி பார்த்து 7300 பாட்டிலும் 1,46,000 சிகரெட்டையும் 10 வருஷத்துல பிடிச்சா உடம்பு என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன். பிளவுபடாத சென்னை ராஜதானி, அதாவது திருப்பதி அப்ப நம்ம கூட இருந்தது, மைசூர்ல கொஞ்சம் நம்ம கூட இருந்தது, கேரளா முழுக்க நம்ம கூட இருந்தது. அப்படி பிளவுபடாத தமிழ்நாடு சென்னை ராஜதானியிலே ஒரு பெரிய நடிகர் இருந்தாரு. அவரு டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, ஜனங்கள்லாம் அப்படியே ஆளா பறப்பாங்க. அவர் ஒரு கச்சேரி பண்ணாருன்னா அந்த கச்சேரி முடியும் போது, கச்சேரி முடிந்து போது குடும்ப பெண்கள் கேட்பாங்க புருஷங்கிட்ட, ஐயா உங்களுக்கு 3 குழந்தை பெத்தேன், வேஸ்ட், இந்த மனுஷன் மகா புருஷன், அந்த ஆள் கூட போய் நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு மகா புருஷன் இருக்குன்னு சொல்லி அந்த குடும்ப பெண்கள் அந்த ஆளோடு போக வேண்டும் ஆசைப்பட்ட அளவுக்கு ஒரு பெரிய தேஜஸோடு ஒரு மனிதன் இருந்தான். எத்தனை பெண்களோடு போனான் என்று தெரியாது. இவன் எங்கும் போகவில்லை, பெண்களாக வந்து குவிந்தார்கள். 50 வயசுக்குள்ள அந்த ஆள் கண்பாறை போய்விட்டது. புரிந்து கொள்ளுங்கள், செக்ஸ் என்பது வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடாவிலே நீந்தி மூழ்கியவன் உண்டே தவிர நீந்தி முடித்தவன் என்று யாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கலர் கலரா எத்தனை கண்ணாடி டம்ளர் குடிச்சாலும் குடிக்கிறது பாயசம் மட்டும்தான். 50 பொம்பளை கிட்ட நீ போனாலும் அனுபவிக்கிறது ஒரே செக்ஸ் தான். புரிந்து கொள்ளுங்கள். 45 வருஷம் சினிமாவில் நடிச்சேன், 87 கதாநாயகோட டூயட் பாடினேன், கன்னத்துல முத்தம் கொடுத்து நடிச்சேன், எல்லாம் பண்ணி பார்த்து நான் மகான் அல்ல, புத்தர் அல்ல, இயேசு அல்ல, காந்தி அல்ல. ஆனால் பல சலனங்களுக்கும் சலனங்களை தாண்டி ஒரே பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை வைத்து சொல்லுகின்றேன், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. தயவு செய்து குழந்தைகளா, புகை, மது, இந்த தவறுகள் எல்லாம் செய்யாதீர்கள். எங்க காலத்துல எல்லாம் முன்னாடி பாருங்க, எங்க காலத்துல எல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வேலை வரும் இலவு காத்து கழிமாய் காத்துட்டு இருந்தே நிறைய பேர் கிழவனாய் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் துன்பம் கிடையாது. அது ஆங்கில எழுத்துக்களை பிழை இல்லாம டைப் பண்ண தெரிஞ்சு அரைகுறை இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா 10,000 ரூபாய் கேரண்டி சம்பளம். சாப்ட்வேர்ல உடனே வேலை கிடைக்குது. கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு சுமாரா இங்கிலீஷ் பேசினீங்கன்னா உனக்கு 25,000 ரூபாய் மாச சம்பளம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கெட்டிக்கார பொண்ணா இருந்தீங்கன்னா 6 மாசத்துல கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. எங்க டாக்டர் ஒருத்தர், அவருடைய சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு 10 வருஷம் பிபிஓல வேலை பார்த்துச்சு. 25 லட்சம் ரூபாயில 2 பிளாட் வாங்கிட்டாங்க. இரவு 10 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தா செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு கழுத்து எலும்புல பிரச்சனை வந்துடுச்சு. L4 L5 லம்பார் 4-5 முதுகு கீழ்ப்பகுதி உள்ள எலும்புல பிரச்சனை வந்துடுச்சு. பைல்ஸ் ஆபரேஷன் போன மாசம் பண்ணியாச்சு. 24 வயசுக்குள்ள சொத்து சேர்ந்துச்சு, வியாதி வந்துடுச்சு. அதாவது உங்களுக்கு இந்த சாப்ட்வேர் வேலை, இரவுல பார்க்கின்ற வேலை, கை நிறைய பணத்தை கொடுத்து உங்க ஆரோக்கியத்தை பறிச்சுக்கிட்டு ஆயுள பறிக்கிற விஷயம் நீங்க நல்லா தெளிவுபடுத்திக்க. நான் சொல்ல போறது பொய்ய பொருட்டல்ல. அத்தனை பேரும் என்னுடைய பிருந்தாவாக நான் உணர்ந்து சொல்லுகின்றேன். அத்தனை பேருடைய எதிர்காலத்துக்காக சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டில், தென்னாட்டில் ஒரு மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனி, மிகப்பெரிய ஒரு 500 பேர் 1000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் ட்ரைனேஜ் அடைச்சிடுதுன்னு சொல்லி கார்பரேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் ஆள் வந்து மிஷின் வச்சு கிளீன் பண்ணா 2 டன் காண்டோம், 2 டன் கருத்தடை சாதனங்கள் சாக்கடையில் கிடந்திருக்கின்றன. ஞாபகப்படுத்தி பாருங்க. சாப்ட்வேர் கம்பெனி பயன்படுத்தியது 2 டன் காண்டம் கருத்தடை சாதனங்கள் அந்த சாக்கடையில் அடைபட்டு கிடந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இது 1 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச செய்தி.
இத நான் கம்பெனியே தப்பு சொல்ல மாட்டேன், என் குழந்தைகளையும் தப்பு சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாமே என் குழந்தைங்க தான், தமிழ்நாட்டுக்கு எல்லாமே என் குழந்தைங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பிபிஓங்கிறது நீங்க ராத்திரில வேலை செஞ்சாகணும். 10 வருஷமா வேலை செய்றீங்க. 10 வருஷம் ஒரு நாளுக்கு ராத்திரி தூங்குனதே இல்லை. மூளை சூடா இருக்குது, உடம்பு சூடா இருக்குது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில 90% சாப்ட்வேர் கம்பெனியில ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டி வருது. 2 ஆண்கள் உட்கார ரொம்ப ரேர், பெரும்பாலும் ஆணு பெண் சேர்ந்து உட்கார வேண்டி வருது. இப்படி 10 ஆண்டுகள் இரவுலயே வேலை பார்க்கறீங்க. மூளை சூடு, உடம்பு சூடு, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. எக்கு தப்பா தவறு செய்தால் அபார்ஷன் வரைக்கும் போயிடுங்கிறதுக்காகத்தான் கம்பெனி உங்களுக்கு காண்டம் டாய்லெட்ல வைக்குது. இப்ப நான் கம்பெனி தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்படி நேரம் கட்ட நேரம் வேலை பார்க்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவனாகிய உங்களையும் நான் குறை சொல்ல முடியாது. இப்ப என்ன போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் மாதத்திற்கு ஒரு தடவை உடம்பையும் மனதையும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக பீச் பல் ரிசார்ட் கடற்கரை ஓரம் சுற்றுலா விடுதியில் ரூம் போட்டு கொடுத்து கோ ஒர்க்கர் சொல்லுகின்ற ஆணும் பெண்ணும் ஒரு அறையிலே தங்கி மது அருந்தலாம், அசைவம் சாப்பிடலாம், 2 நாள் ஓய்வு எடுக்கலாம் சொல்கிறார்கள். அதாவது திருமணம் செய்து கொள்ளாமலே சேர்ந்து வாழ்கிற கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டில் யாரு கொண்டு வரல, தானா வந்துட்டு இருக்குது. இல்ல யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த வேலை வேண்டாம் என்றால் நமக்கு வேலை கிடைக்காது. நான் கலாச்சார சீரழிவுன்னு கத்துறதுக்காக நான் வரல, நான் நடந்த விஷயம் சொல்றேன். இதுதான் வாழ்க்கை. இதை நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கணும். ஒரு சக ஊழியன் திருச்சிக்காரன் இருக்கிறான், அவனோடு வேற வழி இல்லாம 2 வருஷம் நீங்க பழகுறீங்க. அதுக்கப்புறம் அவன் டிரான்ஸ்பர் ஆகி ஹைதராபாத் போயிடறான். இப்ப பாம்பே இருந்து ஒருத்தர் வர்றான், அவனோட 2 வருஷம் நீ பழகுறீங்க. இது பழகிட்டு இருக்கும் போது யாரு கணவன் மனைவியா பழகிட்டு இருக்கும் போது உங்க அம்மா அப்பா ஒரு பையனை பார்த்தா பசங்க தப்பிச்சிடுவாங்க. பொண்ணுங்க யோசனை பாருங்க, நிலைமை நினைச்சு பாருங்க. மனசாட்சி உறுத்துமா உறுத்தாதா? ஏற்கனவே 2 பேரோட வாழ்ந்து பார்த்து விட்டோம், சரியா இருக்குமா? யோசனை பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வரன் பார்க்க வந்த போது அந்த பொண்ணு சொன்ன விஷயம், மாப்பிள்ளை கூப்பிட்டு நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஏற்கனவே 3 பேரோடு வாழ்ந்து பார்த்து விட்டேன், நான் சொல்லனா பின்னாடி எப்படி உங்களுக்கு தெரிய போகுது, தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்க, ஆகவே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் கண்டிப்பா உன்னோட சேர்ந்து உண்மையாக வாழ்வேன், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்கிறான். இந்த மாதிரி செய்தியை உன் தாயார் கேட்டால் என்ன ஆவார்னு யோசனை பாருங்க. உங்க அம்மாவுக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரை வாழ்ந்து பார்த்து நினைச்சா உங்க அம்மா என்னவா, உன் மனசாட்சி என்ன யோசனை பாருங்க. நான் அத்தனை பேரையும் உங்களுக்கு சொல்லல, உலகம் போல ஆகிற குழந்தைகளை என் குழந்தைகளை நினைச்சு சொல்றேன். பர்மனண்டா வேலை கிடைச்சிச்சுன்னா உடனடியா 6 மாசத்துக்குள்ள உங்க அப்பா அம்மா சொல்லி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணீங்க. அப்படி பையன் கிடைக்கலன்னா வேலை பார்க்கிற இடத்துலயே சாதி மதம் பார்க்காதீங்க. கூட வேலை பார்க்கிற பையன் நல்ல பையனா, ஒழுக்கமானவனா, கடைசியில வச்சு காப்பாத்துவானா, உன் டெம்பராமெண்ட் மேட்ச் ஆகுது, நல்லா யோசனை பண்ணி பார்த்து அந்த பையனை கல்யாணம் பண்ணீங்க. அப்பா அம்மா சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க, சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்ல, தீர்மானம் பண்ணி கடைசியில வச்சு காப்பாத்தானா இனிமே தயவுசெய்து கல்யாணம் பண்ணீங்க. நான் எல்லாருக்கும் சொல்றேன், இங்க பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், 50 ஆண்டுக்கு பிறகு அரேஞ்ச் மேரேஜ் இருக்காது, எழுதி வச்சுங்க. ராம்ராஜ் வீட்டுகள் சந்தைகள்